மகா கணபதியே போற்றி, சிவாய போற்றி, பைரவாய போற்றி. விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை மகாலய அமாவாசை வருகிறது. இந்த மகாலய அமாவாசையில் நாம் இறந்த நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நாளை செய்கின்ற அந்த பெரியோருடைய வழிபாடு தர்ப்பணம் 54 பரம்பரைக்கு போய் சேரும். நம்முடைய மூதாதையர்கள் 54 வகை பரம்பரைக்கும் நாளைக்கு செய்கின்ற இந்த தர்ப்பணமும் இந்த நடு வீட்டில் வச்சு பிரசாதம் செய்து அவர்களுக்கு படைக்கிற இந்த படையிலும் 54 வகை பரம்பரைக்கு போய் சேரும் ஐதீகம். அதனால் நாளை நம்ம வீட்டில் இறந்தவர்களுக்கு தாத்தா அப்பா அம்மா இருந்திருந்தால் தான் செய்யணும், அப்பா இருந்தால் தான் நாம் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. அப்படி இருந்த அப்பா அம்மா இருந்திருந்தால் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு வீட்டில் வழிபாடு செய்து சாதம் படையல் நடு வீட்டில் படையல் போட்டு அவர்களுக்கு வழிபாடு செய்வது அவர்களுக்கு போய் சேரும். அவர்கள் இறைவனுடைய பாதத்தில் போய் சீக்கிரமாக சேர்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுக்கும் இது வாய்ப்பு. அப்படி செய்கிறப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதம் அவங்க தருவாங்க, தடைகள் நீங்கும், பித்திரு சாபங்கள் நீங்கும். நாளைய தினம் கால பைரவருக்கு அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்தால் நமக்கு கால பைரவர் தான் இந்த பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடியவர். அது மாதிரி நாளைக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு பூஜை செஞ்சுட்டு கால பைரவருக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்தை பார்த்து அன்னதானம் செய்கிற போது பெண் தோஷம் நீங்கும், பித்திரு தோஷம் நீங்கும். 54 வகை பரம்பரையில் செய்த பெரியோர்கள் செய்த அந்த பாவங்களும் தோஷங்களும் சாபங்களும் நிவர்த்தியாகும். மிக முக்கியம், வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை. இதுதான் ரொம்ப முக்கியமான அமாவாசை, சாபங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமாவாசை. இந்த நாளில் கால பைரவருக்கு நாளைக்கு அபிஷேகம் செய்து அவர்களுக்கு வருகின்ற அடியார்களுக்கு அன்னதானம் நம்ம செய்கிறப்போ நம்ம பித்திரு சாபங்கள் தோஷங்கள் நாமளும்